அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய ஒவ்வொரு ஆளுமைகளும் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். ஒரு ஆளுமை தொடர்பாக பார்க்கும் பொழுதும் சரி, ஒரு நிகழ்வுகள் தொடர்பாக பார்க்கும் பொழுதும் சரி, அந்த விடயத்திலிருந்து என்ன விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எமது நிகழ்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் சிறப்புற நடைபெறுவதற்கு கடந்த காலங்களில் விடப்பட்ட தவறுகளிலிருந்து எப்படிப்பட்ட பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்படிதான் தடம் நிகழ்ச்சி ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு ஆழமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பல்வேறுபட்ட புத்தகங்களை படித்து ஆவணப்படங்களை பார்த்து வரலாற்றில் மிக முக்கியமான குறிப்பாக மறுபக்கத்தோடு உங்களுக்கு பல விடயங்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். கடந்த வாரத்தில் சோமாலியா என்கின்ற ஒரு நாட்டினுடைய நிகழ்கால நிதர்சனத்தையும் கடந்த காலத்தை எப்படி அந்த நாடு கடந்து வந்தது, நிகழ்காலத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அவலங்களிலும் இருந்து அவர்களை யார் மீட்கப் போகிறார்கள், அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இப்படி எமக்கு எழுகின்ற அத்தனை கேள்விக்குமான பதிலோடு தான் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடந்த வாரங்களிலே கல்வி தொடர்பாகவும் அவர்களுடைய நிகழ்கால நிதர்சனமாக அவர்களுடைய வாழ்வியல் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது என்று ஆரம்பித்து வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி குறிப்பாக அவர்களுடைய சுகாதார பிரச்சனை, அங்கு வாழ்கின்ற போராளி குழுக்கள் தீவிரவாதிகளாக எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், அங்கு வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்பது எப்படி இருக்கின்றது, குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள் ஊழல் நிறைந்த வாழ்க்கையை எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பணம் என்பது எப்படி ஒரு பிரச்சனையாக, இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்த ஒரு நாடு எப்படி வறட்சியின் சொர்க்கபுரியாக இப்பொழுது மாறி இருக்கிறது, அந்த நாடு இன்று மிக மோசமான நிலைக்கு அடையாளப்படுத்தப்படுவதற்கு யாரெல்லாம் பிரதான காரணமாக இருக்கிறார்கள் என்று அத்தனை கேள்விக்குமான பதிலை தான் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். பார்க்கலாம், இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். சோமாலியாவினுடைய பல்வேறுபட்ட நிகழ்கால வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். கடந்த வாரம் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டமாக இருக்கலாம், அதனுடைய 54 நாடுகளில் ஒரு நாடாக இருக்கின்ற இந்த சோமாலியாவினுடைய நிகழ்கால நிதர்சனத்தில் பல அம்சங்களை கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்த சில முக்கியமான விடயங்களினுடைய சாராம்சங்களை பார்த்துவிட்டு அதற்கு அடுத்ததாக நிகழ்காலத்தில் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு துறைகள் தொடர்பாக நாமும் தெரிந்து கொள்வோம். ஆப்பிரிக்க கண்டம். இந்த பெயரை நாம் கேட்டவுடன் நம் மனதில் இனம் புரியாத ஒரு இருமை, ஒரு கருமை, ஒரு பயம், ஒரு சோகம் அல்லது ஓர் மர்மம் இயல்பாகவே சூழ்ந்து கொள்கிறது. ஊடகங்களில் காணும் காட்சிகளும் திட்டமிட்டு பரப்பப்படும் பரப்புரைகளும் சுயநலமிக்க ஆட்சியாளர்களின் சர்வாதிகார போக்கும் கிட்டத்தட்ட நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதையே நிகழ்கால ஆப்பிரிக்க கண்டத்தின் உண்மையான காட்சிகளாகவும் மாற்றியிருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்திற்கே உரிய தனித்துவமாக குறிப்பிடத்தக்க பல்வேறு விசேடமான அம்சங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்கள் என பலவும் காணப்படுகின்றன. உலகில் முதல் மனிதன் தோன்றிய கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் தான். உலகின் முதலில் HIV வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இடமாகவும் ஆப்பிரிக்க கண்டம் தான் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆப்பிரிக்க கண்டத்தில் 54 நாடுகள் காணப்படுகின்றன. இந்த 54 நாடுகளையும் சேர்த்து 80 கோடி மக்கள் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தை மொத்தமாக 5 அடையாளப்படுத்தக்கூடிய பிரிவுகளாக அரசியல் வல்லுநர்கள் பிரித்து வைத்துள்ளனர். வட ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா என பூகோள ரீதியாக இந்த பகுதியானது பிரிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் அடிமை வர்த்தகத்தை நடத்துவதற்காகவும் ஆப்பிரிக்க நிலங்களில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் நோக்கிலும் ஆப்பிரிக்க கண்டத்தை 17ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அடிமைப்படுத்தி வந்தனர். 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்னரான காலப்பகுதியில் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டு 1980ஆம் ஆண்டளவில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் ஆப்பிரிக்க கண்டத்தில் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கின. இப்படியாக காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த போதும் அந்த கண்டத்தின் மக்களின் வாழ்க்கை என்பது எந்த விதத்திலுமே மாற்றமடையவில்லை. காரணம், சுதந்திரத்திற்கு முன்பு வெள்ளையர்களின் ஆட்சியின் கீழ் அவர்களது உழைப்பும் வளங்களும் சுரண்டப்பட்டு வந்த நிலையில் வெள்ளைக்காரர்கள் சென்ற பின்பு அதற்கு பின்பு பொறுப்பேற்ற சர்வாதிகாரிகள் ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்களை சொல்லண்ணா துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்குமே உட்படுத்தினார்கள். அரச குடும்பங்களும் இராணுவ சர்வாதிகாரிகளும்
தமது சொந்த குடும்பத்தின் நலன்கள் பற்றி சிந்தித்தனரே தவிர மக்களின் வாழ்க்கை தரம், சிறு குழந்தைகளின் போஷாக்கு பற்றிய அடிப்படையான விடயங்களை மறந்துவிட்டனர். உலக அளவில் இன்னும் நாகரீகம் அடையாத மக்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிக அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். சொல்லப்போனால் உலக அளவில் மிக அதிக அளவு கனிம வளங்களும் பெட்ரோலிய வளங்களும் நிறைந்து காணப்படும் ஒரு கண்டம்தான் ஆப்பிரிக்க கண்டம். உண்மையில் அந்த கண்டம் இப்படி மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையில் சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இருந்த போதிலும் மக்களின் அறியாமை மற்றும் ஊழல், அரசியல்வாதிகள், இராணுவத்தின் தலையீடு என இந்த கண்டமே தீர்க்க முடியாத சில சிக்கல்களில் சிக்கி தவித்துக் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அடிப்படைவாத தீவிரவாதத்தின் பரவலும் இந்த நாடுகளை மிக மோசமாக பாதித்து வருகிறது. அடுத்த நாள் உயிர் வாழ்வோமா என்பது தெரியாத வகையிலேயே ஏதோ ஒன்றை நோக்கி அவர்களது நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தின் பரிசோதனை கூடமாக ஆப்பிரிக்க கண்டம் மாறியிருக்கிறது என்பதை தடம் நிகழ்ச்சியில் அடிக்கடி நாம் கூறுவோம். மேற்கத்திய நாடுகளில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் என்பன பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளில் பணிபுரிந்து வரும் மருத்துவர்கள் மூலமாக ஆப்பிரிக்க கண்ட மக்கள் மீதே பரிசோதனை செய்து அதன் விளைவுகள் அறிக்கைப்படுத்தப்படுகின்றன. இது மாதிரியான நடவடிக்கைகளில் பலர் தமது உயிரை இழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மக்களின் கல்வி தரம் என்பது மிக மிக மோசமான நிலையில் காணப்பட்டு வருகிறது. ஆப்பிரிக்காவில் எழுத்தறிவு சதவீதம் சர்வதேச அளவுடன் ஒப்பிடும்போது மிகவும் கீழ் மட்டத்திலேயே காணப்படுகிறது. இதன் காரணமாகவே ஆப்பிரிக்காவில் மருத்துவர்களுக்கான தேவை மிக அதிகமாக காணப்படுகிறது. வெளிநாடுகளில் மருத்துவம் படித்து முடித்த மாணவர்கள் பலரும் நல்ல சம்பளத்துடன் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு செல்கின்றனர். உள்நாட்டிலேயே மருத்துவர்கள் உருவாகக்கூடிய கட்டமைப்பு பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படுவதில்லை. ருவாண்டா, நைஜீரியா, கென்யா போன்ற ஒரு சில நாடுகள் உலக ஓட்டத்துடன் வேகமாக வளர்ந்து வந்தாலும் மிகுதி 50க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்பட்டு வருகின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியா உலகில் மிகவும் ஆபத்தான ஒரு சில தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் மேற்கு முனை பகுதியில் அமைந்துள்ள சோமாலியா பல ஆண்டுகளாகவே உள்நாட்டு யுத்தம், தீவிரவாதம், வறுமை மற்றும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக இதுதான் சோமாலியா என்கின்ற ஒரு நாட்டினுடைய நிகழ்கால நிதர்சனம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இலங்கை சமீப காலத்தில், அதாவது இந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்தது. எமது தேசத்தில் நாங்கள் அனுபவித்திராத அத்தனை கஷ்டங்களையும் இந்த குறிப்பிட்ட 2-3 வருடங்களில் அனுபவித்திருந்தோம். பொருளாதார சரிவு என்றால் என்ன என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்குமே பல உதாரணங்களோடு வெளிப்படுத்தி இருந்தது பொருளாதார பிரச்சனை, நாட்டினுடைய நிலை. இதிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் பட்ட பாடே எமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தது. ஆனால் 1960ஆம் ஆண்டு சுதந்திரத்தை அடைந்து 2023ஆம் ஆண்டு 63 வருடங்களாக வாழ்ந்து வருகின்ற ஒரு மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில், பொருளாதார சிக்கல்களில் இன்று வரை பசி, பட்டினி, வறுமைக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவங்களை பார்த்தாலே இவர்களும் மனிதர்களா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது காணப்படுகிறது. அரசாங்கத்தினால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு தீவிரவாதத்தினுடைய தலையீடு என்பது அந்த நாடு முழுவதுமே பரவி காணப்படுகிறது. ஏன் அந்த கண்டம் முழுவதுமே பரவி காணப்படுகிறது. மேற்குலக நாடுகள் தொடர்ச்சியாக உதவிக்கரம் நீட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கு உண்மையான சுவாசத்தினுடைய அந்த காற்றை அனுபவிக்க கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்று வரை உதவி செய்கிறோம் என்கின்ற போர்வையில் அந்த மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களினூடாகவே உதவிகள் கிடைத்து வருகின்றன. ஆனால் அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்பது தீராத வடுவாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உண்மையில் நாங்கள் ஏன் சோமாலியாவை பற்றி பேசினோம் என்று பார்க்கும் பொழுது, அண்மையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலே கடந்து செல்லும் பொழுது ஒரு வாசகத்தை படிக்க கிடைத்தது. சிறை கைதிகளும் மனிதர்களே. அந்த வாசகத்தை படித்தவுடன் எனக்குள்ளே தோன்றிய ஒரு விடயம்தான், எதற்காக இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது? சிறை கைதிகள் உண்மையில் மனிதர்கள் தானே? எதற்காக இப்படி ஒரு வாசகத்தை எழுதி அவர்கள் மக்களுக்கு இதன் மூலமாக என்ன கருத்தை தெரியப்படுத்துகிறார்கள் என்று தேடி பார்த்த பொழுதுதான் அதனுடைய உட்கருத்து என்பது என்னை சோமாலியாவின் பக்கம் இழுத்து சென்றது. உண்மையில் சிறை கைதிகளும் மனிதர்களே என்று சிந்திக்கும் அளவுக்கு மனிதனுக்கு ஒரு செயலை மனிதன் வெளிக்காட்டும் அளவுக்கு இந்த உலகம் என்று மாறி இருக்கிறது என்றால் வாழ்க்கை முழுவதுமே
சிறையில் வாழ்வது போன்ற மனிதர்கள் சோமாலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்களே, அவர்களையும் இந்த உலகம் எட்டி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதற்காக தான் ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார மையம் என்று பல்வேறுபட்ட நிறுவனங்கள் உலகத்தினுடைய போக்குக்காக தான் உருவாக்கப்பட்டிருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதம் எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றது. மனிதத்தினுடைய வரைவிலக்கணத்தை சரியாக எப்பொழுது மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் இந்த சோமாலியா போன்ற நாடுகளுக்கும் விமோசனம் கிடைக்கும், மக்களுக்கும் சரியான தலைவர்களினூடாக ஒரு நாட்டை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளையும் தேடி பார்ப்பதென்று எமது மெய் தேடல் தொடங்கியது போல தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தேடல்களினூடாக இதுவரை நீங்கள் அறியாத பல விடயங்களோடு உங்களை சந்தித்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற ஒரு தேசத்தினுடைய வரலாற்று கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறு